நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டெட் தேர்வுக்குரிய மற்றொரு பதிவை உங்கள் முன் வைக்கிறேன். நமக்கு அரசு வெளியிட்டிருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பதிவுகளை உங்கள் முன் வைக்க நான் முயற்சி செய்கிறேன். இது மூன்றாவது பகுதி. எழுத்துக்களை பற்றி பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முந்தைய வினாத்தாள்களை நாம் பார்க்கின்ற பொழுது 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாடங்கள் அதிலே வினாக்களாக கேட்கப்பட்டிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அந்த வினாக்கள் 6ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பரவி விரவி இருப்பதினாலே அந்த பாடங்களை வகுத்து தொகுத்து உங்கள் முன் ஒரு கோர்வையாக வைக்க நான் முயற்சி செய்கிறேன். ஒரு 2 பதிவுகளை இந்த எழுத்து சார்பாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த பதிவிலே மொழி இறுதி எழுத்துக்கள், இதற்கு முன்னாலே மொழி முதல் எழுத்துக்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பதிவிலே மொழி இறுதி எழுத்துக்கள், அதாவது ஒரு சொல்லுக்கு இறுதியிலே வருகின்ற எழுத்துக்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இது எழுத்திலக்கணமாக இருப்பதினாலே சற்று சிரமமாக இருக்கும். உள்வாங்க. இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என்று சொல்லுவார்கள். முந்தைய பதிவில் நான் விளக்கியிருக்கிறேன். இந்த இலக்கணங்களிலே சற்று இந்த எழுத்திலக்கணம் சற்று சிரமமாக இருக்கும். நான் முன்னரே சொன்னது போல தமிழ் இலக்கியம் படித்த ஆசிரியர் நண்பர்கள் அதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். பிற பாடங்களை கற்று ஆசிரியர் பணியாற்றுகின்ற ஆசிரியர் நண்பர்களுக்கு இது தமிழா இருந்தாலும் கூட அந்த இலக்கணம் சார்ந்த செய்திகளை உள்வாங்குவது சற்று கடினமாக இருக்கும். எனவே சிறு சிறு பதிவுகளாக எழுத்தை பொறுத்தவரை உங்கள் முன் வைக்கிறேன். ஒருவேளை அந்த எழுத்து இலக்கணங்களிலே சற்று எளிமையாக இருந்தால் அடுத்த பதிவு சார்பு எழுத்துக்கள் நான் போட முயற்சி செய்கிறேன். அந்த அவைகளெல்லாம் சற்று கற்றுக்கொள்வதற்கு அல்லது உள்வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும். எனவே கடினமான பாடங்களை சிறு பதிவாகவும், உள்வாங்குவதற்கு எளிதாக இருக்கிற பாடங்களை ஒரு நீண்ட பதிவாகவும் உங்கள் முன் வைக்கிறேன். பாடத்துக்குள் செல்லாத ஒரு 5 வினாக்கள் மட்டுமே இதை ஆசிரியர் நண்பர்கள் உள்வாங்கி சற்று கவனத்தோடு சிரமமாக இருக்கும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். ஒரு முறைக்கு 2 முறை உள்வாங்கினால் அது மனதை விட்டு அகலாது. எனவே ஆசிரியர் பெருமக்கள் தயவு செய்து இந்த சிறிய பாடத்தை உள்வாங்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி என்றாலும் சொல் என்றாலும் பதம் என்றாலும் ஒரே பொருளை தருபவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொன்னால் சொல்லுக்கு இறுதியிலே வருகின்ற எழுத்துக்கள். பாருங்க, தமிழ் எழுத்துக்களிலே எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியிலே வருமா? அதாவது ஒரு சொல்லுக்கு கடைசியில எல்லா எழுத்தும் வருமா என்பது ஒரு வினா. எல்லா எழுத்துக்களும் சொற்களினுடைய இறுதியிலே வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது முதலில் வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்தெந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியிலே வரும் என்பதை இலக்கணம் நமக்கு வரையறுத்து தருகிறது. திரும்பவும் சொல்றேன் பாருங்க, தமிழ் எழுத்துக்களிலே எல்லா எழுத்துக்களும் ஒரு மொழிக்கு அல்லது சொல்லுக்கு இறுதியில் வருமா என்பது ஒரு வினா. எல்லா எழுத்துக்களும் சொற்களுக்கு இறுதியிலே வராது. எல்லா எழுத்துக்களும் சொற்களின் இறுதியில் வராது. எந்தெந்த எழுத்துக்கள் சொற்களுக்கு இறுதியிலே அல்லது மொழிக்கு இறுதியிலே வரும் என்பதை இலக்கணம் கூறுகிறது. நன்னூல் இலக்கண நூலை மையமாக கொண்டும் 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை மையமாக கொண்டும் இந்த பதிவை முன் வைக்கிறேன். அப்படியானால் 2வது வினா, மொழி இறுதி எழுத்துக்கள் என அழைக்கப்படுபவை யாவை? இது ஒரு வினாவே பாடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொழி முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுவது யாது சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். மொழி இறுதி எழுத்துக்கள் என அழைக்கப்படுபவை எவை? அதாவது ஒரு சொல்லினுடைய இறுதியிலே வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்லுவார். இதை கொஞ்சம் கவனமோடு உள்வாங்க வேண்டும். மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு ஹெட் இருக்குது. மொழி இறுதி எழுத்துக்கள் என்று நாம் எதை அழைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சொல்லுக்கு கடைசியிலே வருகின்ற எழுத்துக்களை அல்லது இறுதியிலே வருகின்ற எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் வினாக்களாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. கேட்டிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன், நினைவில் இருக்கிறது. எனவே கவனமோடு உள்வாங்குங்கள். அடுத்து ஒரே வினா, இதுதான் முக்கியமான வினா. மொழி இறுதி எழுத்துக்கள் எவை? பாருங்க, 3வது வினா, மொழி இறுதி எழுத்துக்கள் எவை? ஒரு சொல்லுக்கு இறுதியிலே வருகின்ற எழுத்துக்கள் எவை? ஆவி, அதாவது உயிர் எழுத்து தனித்து ஒரு சொல்லுக்கு இறுதியாக வரும்.
அதை ஆவி என்று சொல்லுவார்கள். ஆவி என்று உயிர் எழுத்து, அதை குறிக்க இலக்கணத்தில் ஆவி என்று சொல்லுவார்கள். உயிர் எழுத்துக்கள் தனித்து ஒரு சொல்லுக்கு இறுதியாக வரும். உதாரணம் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சான்று ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ என்பவை உயிரெழுத்து தனித்து நின்று, இதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுவார்கள். இலக்கணத்துல ஓர் எழுத்து ஒரு மொழி, ஒரே எழுத்து தான், ஆனா அது ஒரு சொல். ஆ என்று சொன்னால் பசு, நமக்கு தெரியும். ஆ இனம் என்று சொன்னால் பசு இனம். ஆ கூட்டம் என்று சொன்னால் பசு கூட்டங்கள். ஆவின் பால், நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற அந்த ஆவின் பால். ஆ என்று சொன்னால் பசு, ஆவின் பால் என்று சொன்னால் பசுவின் பால். நம்ம பெரும்பாலும் ஆவின் பால் அதை பேக்கெட் நம்ம வாங்கி அதை பொருள் தெரியாம ஆவின் பால், ஆவின் பால், ஆவின் மில்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆ என்று சொன்னால் பசு, பசுவினுடைய பால், அதுதான் ஆவின் பால் என்று சொல்லுகிறார். அதே போல் ஈ என்று சொன்னால் அது ஒரு ஈனம். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு. நம்ம அந்த பாடம் சிறு வயதிலே நாம் படித்திருக்கிறோம். எனவே ஈ என்பது ஒரு உயிரினம். இப்படி இவற்றை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லுவார்கள். ஒரே எழுத்து, அது ஒரு சொல்லாக. அதே மாதிரி வை, பை, கை பல வரும். ஆனா இங்க நமக்கு பாடம் மொழி இறுதி எழுத்துக்கள்ல உயிரெழுத்து தனித்து தனித்து வருகின்ற பொழுது ஒரு சொல்லுக்கு இறுதியாக அமைந்து விடுகிறது. ஏன்னா ஒரே எழுத்து, அது முதல்ல மதம் கடைசி மதம் தான். எனவே அது இலக்கணத்துல கொடுத்துருக்குறாங்க. நான் பாட புத்தகத்துல இல்லை, 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் குறிப்பு இல்லை, நன்னூலிலே இந்த குறிப்பு இருக்கிறது. எனவே உயிரெழுத்து தனித்து ஒரு சொல்லாக வருவதை, அல்லது சொல்லுக்கு ஒரு சொல் அமைப்பில் வருகின்ற பொழுது அதை இந்த இலக்கணத்தில் நாம் எடுத்துக்கொள்ளணும். திரும்பவும் சொல்லுகிறேன், உயிரெழுத்து தனித்து வருகின்ற பொழுது ஒரு சொல்லுக்கு இறுதியாக இந்த உயிரெழுத்து அமையும். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ என்பவை சான்றுகள். இரண்டாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12, உயிரெழுத்து மொத்தம் நமக்கு தெரியும், மெய்யெழுத்து 18. இந்த உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களோடு இணைந்து உயிர்மெய்யாக மாறுகின்ற பொழுது மட்டுமே இவை மொழிக்கு இறுதியிலே வரும். கவனமோடு பார்க்கணும் நம்ம. அப்போ மொழிக்கு இறுதியிலே வருகின்ற எழுத்துக்கள் எது, எந்த எழுத்து மொழிக்கு இறுதியில் வரும்னு கேட்டிங்கன்னா, உயிரெழுத்து 12 நமக்கு தெரியும். இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் மெய்யெழுத்தோடு சேர்கின்ற பொழுது உயிர்மெய்யாக மாறுகிறது. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் அது உயிர்மெய் என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி உயிர்மெய்யாக சேருகின்ற பொழுது மட்டுமே இவை மொழிக்கு இறுதியிலே வரும். உதாரணம் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இல்லை, இதை நான் நன்னூலிலிருந்து எடுத்து இந்த உதாரணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே கவனமோடு இதை நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு நமக்கு புரியும். உதாரணத்தை பார்க்கின்ற பொழுது, சான்றை எடுத்துக்காட்டை பார்க்கின்ற பொழுது நமக்கு பாடம் எளிதாக புரியும். இது பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. விழ அப்படின்ற ஒரு சொல்லு, அந்த கடைசி சொல்ல நம்ம பிரிக்கிறோம். இல் கூட்டல் ஆ, இல் கூட்டல் ஆ. ஆ என்பது இல் என்பது மெய்யெழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. அப்போ மெய்யும் உயிரும் சேருகின்ற பொழுது அது உயிர் மெய்யாக மாறுகிறது. அதே போல பாருங்க, பலா, 2வது சொல் பலா என்ற சொல், கடைசியில் இருக்கிற தண்டலின் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்க. நான் பலா, இல் கூட்டலா, இல் கூட்டலா ஆ பலா, இல்லைங்களா? இல் கூட்டலா ஆ லா, பா முதல் எழுத்து வந்துடுது. இல் கூட்டலா லா, இல்லைங்களா? அப்போ அது லா என்பது உயிர்மெய் எழுத்து. ஆ இறுதியில் வந்திருக்குது பாருங்க. அதே மாதிரி கரி என்ற எழுத்து, அதுல கடைசி எழுத்து ரீ. இரு கூட்டல் ஈ, இரு என்பது மெய்யெழுத்து, ஈ என்பது உயிரெழுத்து. இரண்டும் சேர்ந்து ரீ என்று மாறுகிறது. அதே மாதிரி தீ, ஒரே சொல்லுதான், ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்லலாம். அது மெய்யெழுத்து உயிரெழுத்தும், இத்தி என்ற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேர்ந்து தீ என்று மாறுகிறது. அப்போ ஈ என்பது உயிரெழுத்து, இப்ப கடைசியில் வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி கடு என்பது, அந்த டூவை நம்ம பிரிச்சோம்னா உயிர்மெய் எழுத்து, அதை நம்ம உடைச்சா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு வரும். இட்டு என்பது மெய் எழுத்து, ஊ என்பது உயிரெழுத்து. இட்டென்ற மெய்யும் உயிரும் சேர்வதனாலே அது உயிர்மெய்யாக மாறுகிறது. கடைசியில் ஊ வருது பாருங்க. அதே மாதிரி பூ, அது ஓர் எழுத்து ஒரு மொழியில சொல்லலாம். இப் கூட்டல் ஊ, பூ. அப்போ இப் என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அதே மாதிரி சே, அதே மாதிரி பாருங்க, தே இத் கூட்டல் ஏ, தை இத் கூட்டல் ஐ, தை இத் என்பது இங்கே மெய்யெழுத்து, ஐ என்பது உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்தா மாறுது. நோ, அதே மாதிரி இந்து என்பது மெய்யெழுத்து, ஓ என்பது உயிரெழுத்து. அதே மாதிரி போல பார்த்து இப் கூட்டல் ஓ,
இப்போ, இப் கூட்டல் ஓ. இப் என்பது மெய்யெழுத்து, ஓ என்பது உயிரெழுத்து. இப்படி உயிரெழுத்தும் அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துக்களோடு இணைந்து அது உயிர் மெய்யாக அண்டர்லைன் பண்ணியிருக்கிற மாதிரி உயிர் மெய்யாக மாறுகின்ற பொழுது அவை மொழிக்கு இறுதியில இடம்பெறும். இந்த 12 உயிரெழுத்துக்கள் வந்திருக்குது எனக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு தலைமையில நான் 1 போட்டிருக்கிறேன் பாருங்க. ஆ 1, ஆ 2, அதே மாதிரி இ 3, ஈ 4, உ 5, ஊ 6 அப்படின்னு சொல்லி வரிசையா இந்த 12 உயிரெழுத்துக்களுக்கு தலைமையில நான் போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நிதானமா பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள். அப்ப என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும். இந்த 12 உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் 18 நமக்கு தெரியும். இந்த மெய்யெழுத்துக்களோடு சேருகின்ற பொழுது அது உயிர்மெய்யாக மாறுகிறது. இந்த உயிர்மெய் எழுத்து மட்டுமே ஒரு மொழிக்கு அல்லது சொல்லுக்கு இறுதியில் வரும். உதாரணம் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சில மெய்யெழுத்துக்கள் இறுதியில வரும் என்று இலக்கணம் நமக்கு சொல்லுகிறது. உதாரணம் பாருங்க, அதை நான் கொடுத்துருக்கிறேன். 11 மெய்யெழுத்துக்களை நன்னூலார் நமக்கு தன்னுடைய இலக்கண நூலிலே காட்டுகிறார். கொஞ்சம் இருங்க. 11 மெய்யெழுத்துக்கள் பாருங்க. 1 இந்து, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இன் ஆகிய இந்த மெய்யெழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்களிலே இந்த 11 மெய்யெழுத்துக்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா மொழிக்கு இறுதியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால பார்த்தோம் உயிர் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் வெளியே இறுதியில் வரும்னு பார்த்தோம். அடுத்து செகண்ட் நமக்கு இந்த 18 மெய்யெழுத்துக்களிலே இந்த 11 மெய்யெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியிலே எதனோடு சேராமலே வரும். புரியுதுங்களா? அதற்கு உதாரணம் நான் இதய நன்னூல்லேருந்து எடுத்து காட்டியிருக்கிறேன். பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற அந்த பாடத்துல பாட புத்தகத்துல அது இல்லை பாருங்க. உறிஞ்ச், மண், பொருந்து அந்த மெய்யெழுத்துக்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. மரம், வேய், வேர், வேல், தெவ், வீழ், வாழ், பொன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில வந்திருக்கிற அந்த 11 மெய்யெழுத்துக்களை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ அந்த 18 மெய்யெழுத்துக்களில் இந்த 11 மெய்யெழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு அல்ல மொழிக்கு இறுதியில வரும். தெளிவாக வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் சில இடங்களிலே 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில இடங்களிலே அதாவது அளபடை எழுத்துக்களிலே இடம்பெறுகின்ற பொழுது அளபடை நம்ம பின்னால பார்க்க போறோம். அளபடை சில எழுத்துக்களிலே இடம்பெறும் பொழுது சொல்லின் இறுதியிலே இந்த உயிரெழுத்து வரும். ஏன்னா சொல்லிக்கு இறுதியிலே உயிரெழுத்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நமக்கு இலக்கணம். எனவே சில இடங்களிலே அளபடையாக வருகின்ற பொழுது சொல்லுக்கு இறுதியிலே உயிரெழுத்துக்கள் வரும். அதுக்கும் உதாரணம் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இதுவும் நமக்கு பாட புத்தகத்துல இல்லை, நன்னூல்லேருந்து நான் எடுத்ததை கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சான்று பலா, பலா அந்த கடைசியில பலால லாவை நம்ம பிரிச்சோம்னா இல் குட்டல் ஆ, அதாவது மன்னிக்கவும், இதுல லா அதாவது அளபெடுத்திருக்கிறது. ஒரு நெடில் அளபெடுத்ததற்கு அடையாளமாக அதன் அருகிலே ஒரு குறில் வரும் என்பது அளபடை நடத்தும் போது நான் சொல்றேன் பாருங்க. அப்ப லா இல் கூட்டல் ஆ அந்த நெடில் அளபெடுத்ததற்கு அடையாளமா பக்கத்துல ஒரு குறில் வந்திருக்குது. அதே மாதிரி தீ இல்லைங்களா, அது அளபெடுத்ததற்கு அடையாளமா ஒரு குறில், ஈ அளபெடுத்ததற்கு அடையாளமா ஒரு குறில் வந்திருக்குது. பூ இப் கூட்டல் ஊ, ஊ நெடில் இல்லைங்களா, இப்ப நம்ம பார்த்த மேல அந்த நெடில் அளபெடுத்ததற்கு அடையாளமா பக்கத்துல குறில் வந்திருக்குது. எல்லாம் அதே மாதிரிதான். அப்போ இந்த அளபடம், இந்த கவ் என்பது ஒரு புதிய சொல். கவ் என்பது கவ்வுதல், அதாவது பற்றுதல் என்று பொருள். அந்த கவ் என்பது ஒரு புதிய சொல் போல தெரியும். கவ்வுதல் என்று சொன்னால் அது பூனை எலியை கவ்வி கொண்டு சென்றது நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்போ கவ் என்பது ஒரு பொருள் தருகிற ஒரு சொல். எனவே சில இடங்களிலே, ஒரு சில இடங்களிலே அளபடை அளபெடுக்கின்ற பொழுது, அளபடை சொல் அளபெடுக்கின்ற பொழுது அங்க இருக்கிற உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும். அப்படி உயிரெழுத்துக்கள் நெடில் அளபெடுக்கும் போது அடையாளமாக அதன் அருகிலே அதனுடைய குற்றெழுத்து இடம்பெறும். இப்படி உயிரெழுத்துக்கள் இறுதியிலே சில நேரத்தில் இடம்பெறுவதுண்டு. திரும்பவும் சொன்னா குழம்பாதுன்னு நினைக்கிறேன் நான். சும்மா லேசா சொல்லிட்டு போறேன் பாருங்க, கன்சால்டேட் பண்ணி. அப்போ மொழிக்கு இதுதான் பாடமே, இந்த பதிவில் இதுதான் பாடமே. மொழிக்கு இறுதியிலே வருகிற எழுத்துக்கள் எவை? அதாவது உயிரெழுத்துக்கள் சில நேரத்துல வரும். அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழியா, ஒரு சொல் ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருகின்ற பொழுது சொல்லுக்கு இறுதியிலே சில உயிரெழுத்துக்கள் வரும். உதாரணம் கொடுத்திருக்கிறேன். நம்பர் 2, இந்த உயிரெழுத்துக்கள் 12ம்
மெய்யெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய்யாக வரும்பொழுது மட்டுமே அது மொழிக்கு இறுதியிலே வரும். இந்த 12 உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்திருப்பதற்கு சான்று கொடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 18 மெய்யெழுத்துக்களிலே ஒரு 11 மெய்யெழுத்து கன்சாலிடேட் அப்படியே நமக்கு லாக் பண்ணலாம். இந்த 11 மெய்யெழுத்து மட்டும் ஒரு மொழிக்கு இறுதியிலே வரும். அதற்குரிய உதாரணத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அடுத்து கடைசியா அளபெடுக்கின்ற பொழுது அளபடையில சில இடங்களிலே எழுத்துக்கள் அளபெடுக்கின்ற பொழுது சொல்லுக்கு இறுதியிலே உயிரெழுத்து வரும். ஒண்ணுமே இல்லை, லேசா மனசுல பதிய வச்சுங்க. ஆனால் தான் அந்த ஒரே பாடத்தை நான் உடைச்சி 3 பாடமாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இலக்கணம் என்று சொன்னாலே தமிழ் படித்தவர்கள் கூட சில நேரத்தில் கஷ்டப்படுவது உண்டு, கடினப்படுவது உண்டு. ஒன்றுமே இல்லை என்ற நினைவிலே இது உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ரோட்டில் பதிவு செய்து அவ்வப்பொழுது நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா அந்த இலக்கணம் புரிந்துவிடும். அடுத்து சரி, மொழிக்கு கடைசியில் வருகிற எழுத்துக்களை பார்த்தோம். மொழிக்கு இறுதியிலே வராத எழுத்துக்கள் எவை? இது ஒரு கேள்வி. மொழிக்கு இறுதியிலே வராத எழுத்துக்கள் எவை? மொழிக்கு கடைசியில சொல்லுக்கு கடைசியில வராத எழுத்துக்கள் சிலது உண்டு இலக்கணத்துல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லின் இறுதியிலே உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்து முன்னாலே இப்ப நம்ம பார்த்துருக்கோம், உயிரெழுத்து வருது அப்படின்னு சொல்லி. பட் ஆன் கண்டிஷன் உயிரெழுத்து வருது. அதனால உதாரணம் கொடுத்திருக்கிறேன். எதன் அடிப்படையில உயிரெழுத்து கடைசியில வரும் நான் சொல்லியிருக்கிறேன். பொதுவா சொல்லுக்கு கடைசியிலே உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆயுத எழுத்து சொல்லுக்கு கடைசியில வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு கடைசியில வராது. ஆயுத எழுத்து இடையில தான் வரும். ஆயுத எழுத்து நம்ம பார்க்க போறோம், சார்பு எழுத்துக்கள் அப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லிக்கு ஒரு மொழிக்கு கடைசியிலே வருவது கிடையாது. மெய்யெழுத்துக்கள்ல 18, இதுக்கு முன்னால 18 எழுத்துல எது வரும்னு சொல்லி பார்த்தோம். இது வராதுன்ற அந்த இந்த 7 மெய்யெழுத்தும் சொல்லுக்கு கடைசியில வரவே வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த உயிர்மை எழுத்துல, ஏன்னா அந்த இங்கு வருது வரல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க பாருங்க, உயிர்மை எழுத்துக்களுள் இங்கு ஞா என்ற எழுத்துடைய வரிசை சொல்லின் இறுதியிலே வராது. ஆனால் நம்ம பேச்சு வழக்குல சில சொற்களை பயன்படுத்துகிறோம். உதாரணம் பாருங்க, ஹாங்காங் இங்கு வந்திருக்குது. உதாரணம் சில சொற்கள் பொதுவாகவே நம்ம பாடத்துல 6ஆம் வகுப்பு பாடத்துல கொடுத்துருக்குறாங்க. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்கள் பெயர் சொற்களிலே இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. இங்கு என்பது தமிழ்ல வராது, ஆனால் பிறமொழி சொல்லிலே வருகின்ற பொழுது அந்த இங்கு வரும். இப்படி மற்ற மொழி சொற்கள் அப்படியே நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தமிழிலே வராது என்ற எழுத்துக்கள் அதுல வரும். அது நம்ம பிறமொழி சொற்கள் கேடர்ல அது கொண்டு போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எகர வரிசை, ஏல தொடங்குற அந்த வரிசையில எகர வரிசையில கே முதல் நே முடிய உள்ள எந்த உயிர்மை எழுத்தும் சொல்லுக்கு கடைசியிலே வராது. மனதில் கொஞ்சம் படிய வச்சுங்க. அதுக்கப்புறம் ஒகர வரிசையிலே நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழியினுடைய இறுதியிலே வராது. நோ வரும், மீதி எதுவும் வராது ஒகர வரிசையில. உதாரணம் பாருங்க, சான்று கொடுத்துருக்க. நோ அப்படின்னு சொன்னா அதை கடைசி பிரிச்சோம்னா இந்து கூட்டல் ஓ இல்லைங்களா. இது நோ அப்படின்னு சொன்னா துன்பம் அல்லது துன்பப்படு என்று பொருள். அப்போ ஒகர வரிசையிலே நோ மட்டும், நோல மட்டும் அந்த உயிர்மை எழுத்து இறுதியிலே வராது. ஒகர வரிசையிலே நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் இறுதியிலே வராது. சான்ற பாருங்க. இந்த நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்ற பொருளை தருவதனால் நாம் அதை மனதிலே உள்வாங்க வேண்டும். அடுத்து பாருங்க, சொல்லின் இடையிலே வருகின்ற எழுத்துக்கள். இடையெழுத்து, முதல் எழுத்து நம்ம போன தனியா பார்த்தோம். இப்ப இறுதி எழுத்து இடையிலே ஒரே ஒரு குறிப்பு தான். சொல்லின் இடையிலே வருகின்ற எழுத்துக்கள் எவை எவை? இலக்கணம் எவற்றை சொல்லுகிறது? அதாவது சொல்லுக்கு இடையிலே வருகின்ற எழுத்துக்கள் பெரும்பாலும் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையிலே வரும். அவ்வளவுதாங்க. 18 மெய் எழுத்து சொல்லுக்கு இடையில வரும். ஒரே ஒரு அடி அப்படியே முடிச்சுங்க. அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையிலே வரும். ஒரு சொல்லுக்கு இடையில பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்த எழுத்தை நான் உயிர்மை என்று சொல்லுகிறோம். இந்த உயிர்மை எழுத்து சொல்லுக்கு இடையிலே வரும். அதே மாதிரி ஆயுத எழுத்தும் ஒரு சொல்லுக்கு இடையிலே வரும். அப்போ சொல்லுக்கு இடையிலே வருகின்ற எழுத்துக்கள் ரொம்ப முனைய பாயிண்ட் தான். ஒன்று மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையிலே வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையிலே வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையிலே வரும்.
ஒரு சின்ன குறிப்பு, அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில வரும். சில உயிரெழுத்துக்கள் இடையில வரும். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அளபடையில அளபெடுக்கின்ற பொழுது நம்ம அதை முன்னால் நான் விளக்கியிருக்கிறேன். எனவே ஒரு எளிமையான முறையிலே ஒரு அழுத்தமான ஒரு பாடத்தை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். புரிந்து கொண்டிருப்பீர்கள். நாம ஆசிரியர் நண்பர்கள். நமக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அரசு அந்த டெட் தேர்வை பல இடைவெளி விட்டு திரும்ப திரும்ப நடத்துகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. பல ஆசிரியர் பெருமக்கள் இவ்வளவு கடினமாக நமக்கு அறிவுறுத்தியும் கூட அந்த டெட் தேர்வுக்கு அப்ளை பண்ணாமல் பல ஆசிரியர் பெருமக்களை நான் தொடர்பு கொண்ட பொழுது இருக்கிறார்கள். எனவே டெட் தேர்வை தேர்ச்சி பெற வேண்டும் என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை. எனவே பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொன்றாக நான் உங்கள் முன் வைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் போடுகின்ற ஒவ்வொரு பாடங்களும் உங்களை கேட்காமலே உங்களை வந்து அடையும் என்பதில் ஐயமில்லை. மற்றொரு பாடத்தோடு மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.